சீமான் வீட்டில் பாதுகாவலர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கை அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த விவகாரத்தில் சீமான் வீட்டினுடைய பணியாளர்கள் சுபாகர் மற்றும் பாதுகாவலரான அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கியும் போலீசார் பறிமுதல் செய்திருந்தார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுத தடுப்பு உட்பட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன்பு அவர் சீமான் தரப்பு வழக்கறிஞர் விஜயகுமார் ஆஜராகி ஒரு முறையீடு ஒன்றை செய்தார். அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறை அத்துமீறி உள்ளதாகவும் 2 பேரை அழைத்து சென்று சட்டவிரோதமாக வைத்துள்ளதாகவும் இது குறித்து அந்த ஆட்கொணர்வு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு முறையீட்டை முன்வைத்தார். அதற்கு நீதியரசர்கள் போலீசார் கைது செய்ததால் 24 மணி நேரம் அவர்களுக்கு இருப்பதாகவும் 24 மணி நேரத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வார்கள் என்றும் அதையெல்லாம் நீங்கள் சரிபார்த்த பின்பு நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று கூறி அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.